ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டீ கடையில் டீ மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இந்த பஜ்ஜியும் ரொம்ப ஃபேமஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்துக்கணுங்க. வாழைக்காவை ரொம்ப திக்காக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மாவு இருக்கு இல்லைங்க, சக்தியில் பஜ்ஜி மாவு மிக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மேலேருந்து மாவு கீழே விட்டிங்கன்னா நல்லா மடிப்பாக மாவு விழுகணும். ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போடணும். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணுங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் கருவீரும், ரொம்ப லோவாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் கரெக்டான தீயில் இருக்கணும். பஜ்ஜியை நல்லா 2 பக்கமும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா பஜ்ஜி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.